இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோவை எப்படி உங்களோட இமேஜ் ஆட் பண்ணி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். இதே மாதிரி ஒரு வீடியோ எடிட் பண்ண சொல்லி தான் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு வீடியோ ஷேர் பண்ணி இதே மாதிரி ஒரு வீடியோ எடிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காண்டி தான் இந்த ஒரு வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோவை எப்படி எடிட் பண்ணுங்கிறத பார்த்துடலாம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பசங்களும் எடிட் வந்து பண்ணிக்கலாம், பொண்ணுங்களும் எடிட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பசங்க எடிட் பண்ண போகிறீங்கன்னா சென்டரில் உங்களோட இமேஜும் சுற்றி இருக்கிற மற்ற எல்லா இமேஜ்லையும் உங்களுக்கு பிடிச்சவங்களோட இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்க. அதே இது பொண்ணுங்க எடிட் பண்ண போகிறீங்கன்னா சென்டரில் உங்களோட இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்க, சுற்றி இருக்கிற மற்ற எல்லா இமேஜ்லையும் உங்களுக்கு பிடிச்சவங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ணி எடிட் வந்து பண்ண போகிறீங்க. எல்லாத்தையும் நான் வீடியோவில் டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். இப்போ நம்ம வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அலைட் மோஷன் ஆப் வந்து தேவைப்படும். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற அலைட் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான ஃபுல் ப்ராஜெக்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அது எப்படி இம்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோவும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு இம்போர்ட் பண்ண தெரியலாட்டி அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. அதில் நான் சொல்கிற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் ஃபோனில் ஃபுல் ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை பிஎன்ஜி இமேஜ் வந்து மாற்ற போகிறோம். இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு இமேஜ் மட்டும் இருந்தாலே போதும். உங்கள்கிட்ட இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட்டான ஒரு இமேஜ் எடுத்துக்கோங்க. அந்த இமேஜோடைய பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு பிஎன்ஜி இமேஜ் வந்து மாற்ற போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு ஆப் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடாபி எக்ஸ்பிரஸ்ங்கிற இந்த ஒரு ஆப் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பில் எப்படி பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுங்கிற சொல்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் செகண்ட் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குயிக் ஆக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா ரிமூவ் பிஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ, அதாவது இங்கே ஃபோட்டோ ஆட் பண்ணியிருக்க அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோவை எந்த ஃபோட்டோவில் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கு மேலே லைட்டாக டச் பண்ணாலே போதும், உங்களுக்கு இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஆட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இதே மாதிரி உங்களோட இமேஜோட பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகிட்டு பிஎன்ஜி இமேஜ் வந்து கிடச்சிரும். நெக்ஸ்ட் கீழே உள்ள டவுன்லோட் ஐக்கனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டு மேலே உள்ள டிக் ஆப்ஷனை பண்ணி நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட இமேஜோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை பிஎன்ஜி இமேஜ் வந்து மாற்றிட்டோம். இப்போ நீங்கள் இந்த ஆப் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ உங்களோட அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நான் கொடுத்துருக்க அந்த ஃபுல் ப்ராஜெக்டை உங்களோட அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணியிருப்பீங்க. ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க அந்த ஃபுல் ப்ராஜெக்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த ஃபுல் ப்ராஜெக்ட்டில் நான் எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். இதை நீங்கள் என்னென்ன சேஞ்ச் பண்ணுங்கிற மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து சொல்ல போகிறேன். ஓகே, இப்போ ஆடியோட ஸ்டார்டிங்கில் இதே மாதிரி 00 வச்சுக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்டில் உள்ள மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூ ஆல் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு இப்போ நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அடாப் எக்ஸ்பிரஸ்ங்கிற அந்த ஃபோட்டோவில் வந்து சேவ் இருக்கும். அந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண உங்களோட இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து ஸ்க்ரீனில் வந்து ஆட் ஆயிரும். ஆனதுக்கப்புறம் இப்போ உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்க ஆடியோட எண்டுக்கு போய்க்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா 2 ஆரோ மார்க் இருக்கா, அதில் ஃபஸ்ட்டு உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆட் பண்ண இமேஜ் அந்த ஆடியோட எண்டு வரைக்கும் வந்துடும். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே செலக்ட் ஆகிருக்கட்டும். உங்களோட இமேஜ் இதே மாதிரி மூவ் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல வைக்கணும்னு தோணுதோ அந்த இடத்துல இதே மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி நான் கொடுத்துருக்க அந்த சுற்றியில் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். அந்த இமேஜோடைய சென்டர் இருக்கிற மாதிரி நீங்கள் இதே மாதிரி வந்து மூவ் பண்ணி கீழே கொண்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட இமேஜுக்கு நீங்கள் ஜூம் தேவைப்பட்டால் கூட நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லைன்லேயே தேட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜோட ஜூம் பண்ணுறதுக்கும் உங்களோட இமேஜோட ஜூம் வந்து கம்மி பண்ணுறதுக்கும் இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இந்த தேட் ஆப்ஷன் வந்து உங்களோட இமேஜோட சைஸை ஜூம் பண்ணுறதுக்கும் ஜூமை கம்மி பண்ணுறதுக்கும். இப்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் உங்களோட இமேஜ் வந்து மூவ் பண்ணி சென்டரில் வந்து செட் பண்ணுறதுக்கு. ஓகேவா, இதே மாதிரி உங்களோட இமேஜோட சைஸ் வந்து கம்மி பண்ணிவிட்டு இதே மாதிரி வந்து சென்டர் வந்து செட் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன வந்து பண்ண போகிறோம்னா உங்களோட இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இமேஜுக்கு ஒரு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். அந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆடியோ கீழே வந்து கொடுத்துருக்கேன். இப்போ ஆடியோட ஸ்டார்டிங்கில் வச்சுக்கோங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஆடியோக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் எஃபெக்ட்னு சொல்லி ஒரு இமேஜ் ஒன்று ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள எஃபெக்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2 எஃபெக்ட் வந்து காப்பி ஆயிரும். நெக்ஸ்ட் நீங்கள் அப்படியே பேக் வந்துக்கோங்க. இப்போ டாப்புக்கு போய்க்கோங்க. இப்போ நீங்கள் ஆட் பண்ண உங்களோட பிஎன்ஜி இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள எஃபெக்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா அந்த 2 எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக உள்ள வந்து அடையாரும். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன வந்து பண்ண போகிறோம்னா இப்போது அந்த சுற்றி உள்ள அந்த எல்லா இமேஜ்லையும் உங்களோட, அதாவது உங்களுக்கு பிடிச்சவங்களோட இமேஜை எப்படி சேஞ்ச் பண்ணுங்கிற சொல்கிறேன். இப்போ நான் கொடுத்துருக்க இமேஜை இருக்கட்டும்னா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அது உங்களோட விருப்பம். அப்படி எது நீங்கள் இமேஜ் உங்களுக்கு பிடிச்சவங்களோட இமேஜை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை எப்படி சேஞ்ச் பண்ணுங்கிற சொல்கிறேன்.
நீங்கள் அப்படி இமேஜ் எதுவும் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 7 இமேஜ் வரைக்கும் நீங்கள் வந்து 6 இமேஜ் வரைக்கும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படி சேஞ்ச் பண்ணுங்கிற சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மெயினாக இந்த வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ நீங்கள் எடிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் ஃபாண்ட், அதாவது லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணாமல் யாருமே வீடியோ வந்து எடிட் பண்ணிடுறாங்க. லிரிக்ஸ் 6ங்கிற ஒரு ஃபாண்டும் லிரிக்ஸ் 10ங்கிற ஒரு ஃபாண்டும் 2 ஃபாண்ட் வந்து கொடுத்துருக்கேன். அந்த 2 ஃபாண்ட்டையும் உங்களோட அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அதை வந்து சேஞ்ச் பண்ணணும். அது எப்படி சேஞ்ச் பண்ணுங்கிற சொல்கிறேன். ஒரு 6 குரூப் கொடுத்துருப்பேன். இந்த 6 குரூப்லையும் போய் நீங்கள் லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணி ஆகணும். லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணால் மட்டும் தான் வீடியோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஓகே, இப்போ வாங்க லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறதையும் உள்ள அந்த சர்க்கிள் இமேஜில் உங்களோட இமேஜை எப்படி சேஞ்ச் பண்ணுங்கிறதையும் நான் வந்து சொல்லிடுறேன். ஓகே, இப்போ அப்படியே கீழே வந்தீங்கன்னா குரூப் 1 இருக்குது பார்த்தீங்களா? குரூப் 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா எடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த லைட்டை மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் உள்ள ஆட் பண்ணி வச்சிருக்க எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து ஷோ ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு லிரிக்ஸ்க்கு எப்படி ஃபாண்டை இம்போர்ட் பண்ணுங்கிற சொல்லிடுறேன். லிரிக்ஸ் 6, அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணுற ஃபாண்டை மாற்றி ஆட் பண்ணிடக்கூடாதுக்காண்டி லிரிக்ஸ் 6னும் லிரிக்ஸ் 10ன்ட்டும் அந்த லிரிக்ஸோட டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேம் வந்து நான் மென்ஷன் பண்ணி கொடுத்துறேன். லிரிக்ஸ் 6ங்கிற இடத்துல நீங்கள் கரெக்டாக லிரிக்ஸ் 6ங்கிற ஃபாண்ட் வந்து ஆட் பண்ணிடுவீங்க. லிரிக்ஸ் 10ங்கிற அந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் லிரிக்ஸ் 10ங்கிற அந்த ஃபாண்ட் வந்து ஆட் பண்ணிடுவீங்க. அதனால நான் நேம் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ ஃபாண்டை எப்படி இம்போர்ட் பண்ணுங்கிற பார்த்துடலாம். இப்போ ஏதாவது ஒரு லிரிக்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் லிரிக்ஸ் 6ங்கிற அந்த ஃபாண்ட் வந்து லிரிக்ஸ் 6ங்கிற அந்த ஃபாண்ட் நான் வந்து லிரிக்ஸ் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா எடிட் டெஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்ட் கிட்ட உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா வியூ ஆல் ஃபாண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஃபாண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் மொபைல் ஃபோனில் உள்ள டவுன்லோட்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் 2 ஃபாண்ட் வந்து கொடுத்துருப்பேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அது உங்களுடைய டவுன்லோட்ஸ்லாம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். மூவ் பண்ணி பாருங்கள். லிரிக்ஸ் 6ம் லிரிக்ஸ் 10ங்கிற அந்த ஃபாண்ட் வந்து எந்த இடத்துல இருக்குங்கிற நீங்கள் மூவ் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் டவுன்லோட் பண்ண அந்த 2 ஃபாண்ட் வந்து பார்த்தா அந்த ஆட் ஆயிருக்கு பார்த்தீங்களா? லிரிக்ஸ் 6ங்கிற ஃபாண்டும் லிரிக்ஸ் 10ங்கிற ஃபாண்டும் உள்ள வந்து ஆட் ஆயிருக்கு. அந்த 2 ஃபாண்டுமே லாங் ப்ரெஸ் பண்ணி இதே மாதிரி 2யும் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா செலக்ட்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா 2 ஃபாண்ட் உள்ள வந்து ஆட் ஆயிரும். இந்த இடத்துல இம்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷன் வந்து ஆப்பில் இருந்துச்சுன்னா இதை மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ண லிரிக்ஸ் 6ங்கிற ஃபாண்டும் லிரிக்ஸ் 10ங்கிற ஃபாண்டும் உள்ள வந்து ஆட் ஆயிருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் லிரிக்ஸ் 6ங்கிற அந்த ஃபாண்ட் மேலே டச் பண்ணிங்கன்னா லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் 10 ஃபாண்ட் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட்டர்ஸ் போய்ட்டு மேலே ஃபாண்ட் கிட்ட உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிட்டு வியூ ஆல் ஃபாண்ட் கொடுத்துட்டு இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் 10ங்கிற அந்த ஃபாண்ட் இருக்கும். அது மேலே டச் பண்ணிங்கன்னா லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். அவ்வளோதான். ரொம்பவுமே ஈஸி தான். இப்போ லிரிக்ஸுக்கு நம்ம வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ இந்த குரூப்புக்குள்ளே எப்படி, அதாவது அந்த சென்டரில் உங்களோட இதே இமேஜ் இருக்கணும்னா நீங்கள் அப்படியே விட்டுருங்க. இமேஜை சேஞ்ச் பண்ணால் மட்டும் அதை எப்படி சேஞ்ச் பண்ணுங்கிறத சொல்கிறேன். இப்போ அந்த குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு குரூப் அண்ட் மாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே எப்படி உங்களோட இமேஜ் ஆட் பண்ணுங்கிற சொல்கிறேன். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு மீடியாங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு வியூ ஆல் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட ஃபோட்டோவை எந்த ஃபோட்டோவில் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோட்டோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் யாரோட இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட ஒரு இமேஜை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி வந்து ஸ்க்ரீன் வந்து ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு நான் கொடுத்துருக்க அந்த இமேஜோட எண்டு வரைய போயிட்டு கீழே 2 ஆரோ மார்க் இருக்கும். ஃபஸ்ட்டு ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி எஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிட்டு மூவ் ஆன் ஆப்ஷன் போயிட்டு தேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களோட இமேஜோட சைஸ் இதே மாதிரி வந்து கம்மி பண்ணிக்கோங்க. நான் அந்த சர்க்கிள் இமேஜ் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி இந்த அளவுக்கு வந்து கம்மி பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா? உங்களோட இமேஜோட சைடில் கொஞ்சம் கேப் இருக்கும். அந்த கேப்பில் உங்களோட இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி நான் கொடுத்துருக்க அந்த சர்க்கிள் 1க்கு கீழே கொண்டு வந்து செட் பண்ணி விட்டிங்கன்னா அந்த சர்க்கிளுக்குள்ளே உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக உள்ள வந்து அடையிடும். அவ்வளோதான். இமேஜ் சேஞ்ச் பண்ணுறது இவ்வளோ தான், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ நீங்கள் வந்து பேக் வந்துக்கலாம். பேக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிளுக்குள்ளே உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே சேஞ்ச் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் அப்படி வந்து பேக் வந்துக்கோங்க. இப்போ நான் எப்படி குரூப்புக்குள்ளே போயிட்டு லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் ஆட் பண்ணணும், லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுங்கிற நான் வந்து சொல்லிட்டேன். அந்த சர்க்கிளுக்குள்ளே எப்படி இமேஜை சேஞ்ச் பண்ணுங்கிற நான் வந்து சொல்லிட்டேன். சேம் மெத்தடை ஃபாலோ பண்ணிவிட்டு நான் கொடுத்துருக்க அந்த 6 குரூப்பையும் ஒவ்வொரு குரூப்பாக கிளிக் பண்ணி அதில் எடிட் குரூப் போயிட்டு எப்போதும் போல் லிரிக்ஸ் 6ங்கிற அந்த ஃபாண்டுக்கு லிரிக்ஸ் 6ங்கிற ஃபாண்டையும் லிரிக்ஸ் 10ங்கிற அந்த ஃபாண்டுக்கு லிரிக்ஸ் 10ங்கிற அந்த ஃபாண்டையும் நீங்கள் மறக்காமல் 6 குரூப்லையும் போயிட்டு சேஞ்ச் வந்து பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். மிச்ச எல்லா குரூப்பும் நீங்கள் இமேஜை நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் நீங்கள் சேஞ்ச் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவை எப்படி கம்ப்ளீட்டாக எடிட் பண்ணுங்கிறத வீடியோட ஸ்டார்டிங்லேருந்து வீடியோட எண்டு வரையும் நான் கம்ப்ளீட்டாக சொல்லி முடிச்சிட்டேன். நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டுமே போதும், வீடியோவை சூப்பராக எடிட் பண்ணிடலாம். இப்போ வீடியோவை நீங்கள் கம்ப்ளீட்டாகவே எடிட் பண்ணி முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி மீதி இருக்கிற அந்த 5 குரூப்பையும் லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இமேஜ் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேஞ்ச் வந்து பண்ணிக்கோங்க.
இப்போ ஃபைனலாக வீடியோட ப்ரீவியூ எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? இப்போ வீடியோ நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ இந்த இடத்துல கேமரா 1 இருக்கா, இந்த கேமரா 1 லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணைக்கான் இருக்கா, அந்த கண்ணைக்கான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபில் இருக்கும். நீங்கள் வீடியோவை சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கேமரா 1 லெஃப்ட் சைடில் உள்ள கண்ணைக்கான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபில் இருக்கும். அது மேலே ஒரு டச் பண்ணிங்கன்னா அந்த கேமரா கண்ணைக்கான் வந்து இது மாதிரி வந்து ஆன் ஆயிரும். கேமராவுடைய கண்ணைக்கான் ஆஃபில் இருக்கும். இதை ஒரு டச் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ப்ளே பட்டன் லைனில் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் போட்டு மேலே ஒரு ஆரோ மார்க் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு கேமரா ஆப்ஷன் இருக்கும். இது ஆஃபில் இருந்துச்சுன்னா இது ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணி விட்டு பாருங்களேன். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த அந்த ஒரு வீடியோவை நம்ம ரொம்பவுமே ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் வந்து பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜோட பேஸ் சரியாக தெரியாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் மூவ் பண்ணி கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். கேமரா 1ங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு மூவ் ஒன் ராசம் போயிட்டு ஒவ்வொரு பீட் மார்க்கும் மூவ் பண்ணிவிட்டு நீங்கள் இதே மாதிரி உங்களோட இமேஜோட ஜூமை கம்மி பண்ண நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். அப்படி மூவ் பண்ணி நீங்கள் செட் பண்ணால் கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். நான் கொடுத்துருக்க கரெக்டாக தான் இருக்கும். நீங்கள் சென்டரில் மட்டும் உங்களோட இமேஜ் ஆட் பண்ணால் மட்டுமே போதும். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு ஒரு அவுட்புட் வந்து கிடைக்கும். இப்போ வீடியோவை நம்ம கம்ப்ளீட்டாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் வீடியோவை சேவ் பண்ணும்போது மட்டும் இந்த கேமராங்கிற இந்த ஆப்ஷனை ஆன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உள்ள கேமரா ஆப்ஷனை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு வீடியோ வந்து எடிட் பண்ண வீடியோவை எப்போதும் போல் சரிக்கான கிளிக் பண்ணி வீடியோங்கிற ஆப்ஷன் போயிட்டு உங்களுக்கு தேவையான குவாலிட்டி வந்து கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண உங்களோட வீடியோவை சேவ் வந்து பண்ணிக்கோங்க.